அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து ஆங்கிலருக்கு உட்புற எதிர்ப்புகள் டாபிக் பார்க்க போறோம். டோட்டல் வினா பாத்தீங்கன்னா 50 வினாங்க. இந்த 50 வினாவும் லைன் பை லைனா எடுக்கப்பட்ட வினா. எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்திருக்கோங்க. இந்த டாபிக்கு இந்த ஒரு வீடியோ போதுங்க அவுட் சோர்ஸ் சார்ந்து. நம்முடைய சேனல்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு பயன்படக்கூடிய வகையில இந்த எக்ஸாம் எல்லாம் இப்ப அதிகமா அவுட் சோர்ஸ்ல இருந்து வினாக்கள் எடுக்கப்படுறாங்க. அதனால அவுட் சோர்ஸ் வீடியோஸ் தர போறாங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட் சோர்ஸ் சார்ந்த புத்தகங்கள் வேணும்னா எல்லா புத்தகம் நம்மட்டுங்க, மிக முக்கியமான எல்லா புத்தகம் இருக்கு, வாங்கிக்கலாம். அதற்கான வெப்சைட் லிங்க் தாங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லனா வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் வாங்கிக்கோங்க. வாங்க தொடர்ந்து உள்ள போலாம். எந்த ஒரு இது இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா தரங்க. இதை பார்த்து பயன்படுத்திக்குவேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சீரிஸ். முதல் வினா, வெறுப்பாலும் பேராசையாலும் உந்தப்பட்ட தள தலைவர்கள் தங்களது குறுகிய கண்ணோட்டத்தால் நிரந்தர சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி மால்கம். வெறுப்பாலும் பேராசையாலும் உந்தப்பட்ட தலைவர்கள் தள தலைவர்கள் தங்களது குறுகிய கண்ணோட்டத்தால் நிரந்தர சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். சி மால்கம். வினா 2, பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் ஏற்பட்ட ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டங்களே தென்னிந்திய கிளர்ச்சியும் 1800 to 1801, வேலூர் கிளர்ச்சியும் 1805 ஆகும். 1857 வெடித்த பெருங்கிளர்ச்சி வரை பல்வேறு பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்பு பல ஏற்பட்டன. அவை யாவும் பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்கள், படை வீரர்கள், ஜமீன்தார்கள், விவசாயிகள், மலைவாழ் மக்கள் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டவை ஆகும் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தவறாக கொடுக்கப்பட்டு. என்ன தவறாக கொடுக்கப்பட்டனா, வேலூர் கிளர்ச்சி 1806 ஜூலை 10 என்று. இங்க 1805 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு. 1806 ஜூலை 10. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏற்பட்ட ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டங்களே தென்னிந்திய கிளர்ச்சியும் 1800 801, வேலூர் கிளர்ச்சியும் 1806 ஜூலை 10. 1857 வெடித்த பெருங்கிளர்ச்சி வரை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்புகள் பல ஏற்பட்டன. அவை யாவும் பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்கள், படை வீரர்கள், ஜமீன்தார்கள், விவசாயிகள், மலைவாழ் மக்கள் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டவை ஆகும். வினா 3, தென்னிந்திய கிளர்ச்சியும் வேலூர் கிளர்ச்சியும் ஏற்பட முக்கியமான காரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 3 காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 காரணங்கள், 4 காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியுடைய தள நிர்வாகத்துல தலையிட்டது, பாரம்பரிய உரிமைகளையும் சலுகைகளையும் பறித்தது, சமூக சமய பழக்க வழக்கங்களை பாதித்தது, அநியாய வரி உயர்வு மற்றும் வரி வசூல் செய்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்துமே சரியாக இருக்குங்க. இதற்கான பாருங்க, தென்னிந்திய கிளர்ச்சியும் வேலூர் கிளர்ச்சியும் ஏற்பட்ட முக்கியமான காரணங்கள் பார்த்தோம். மொத்தம் 4 காரணங்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் தள நிர்வாகத்தில் தலையிட்டது, பாரம்பரிய உரிமைகளையும் சலுகைகளையும் பறித்தது, சமூக சமய பழக்க வழக்கங்களை பாதித்தது, அநியாய வரி உயர்வு மற்றும் வரி வசூல் செய்தது. அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 4, திருவாங்கூர் கழகத்தை பற்றிய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள. அவற்றில் தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. தவறான கூற்றுங்க, சரியில்லைங்க, தவறான கூற்று. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டு பாருங்க. திருவாங்கூர் திவான் பார்த்தனா வேலுத்தம்பி துவக்கத்துல கம்பெனியுடைய ஆதரவாளராகத்தான் இருந்தார். ஆனால் கம்பெனி திருவாங்கூர் உள் நிர்வாகத்தில் தலையிட்டதால் வேலுத்தம்பி கம்பெனியுடைய எதிரியானார். அதே போன்று கம்பெனியின் மீது கோபம் கொண்ட கொச்சின் திவான் பாலியத்து அச்சன் வேலுத்தம்பியோடு சேர்ந்து கொண்டார். 1818 இருவரும் இணைந்து ஆங்கில ஆட்சியை எதிர்த்தனர். தவறாக கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1818 என்று சொல்றாங்க. இருவரும் இணைந்தது 1818 அல்ல, 1808. திருவாங்கூருடைய திவான் யாரு? வேலுத்தம்பி. இவர் கம்பெனியுடைய ஆதரவாளராக ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஆனால் கம்பெனி இவருடைய உள் விவகாரத்துல தலையிட்டதால் கம்பெனிக்கு எதிரானவராக ஆகிறாரு.
அதே போன்று கம்பெனியின் மீது கோபம் கண்ட இன்னொரு கொச்சியினுடைய திவான் பார்த்து பாலியத்து அச்சன் பார்த்தனா வேலுத்தம்பியோடு சேர்ந்து கொண்டார். 1808 இருவரும் இணைந்து ஆங்கில ஆட்சி எதிர்த்தன. இதற்கான விடை கூற்று 1 மட்டும் தவறு. 5 மேற்கிந்தியாவில் ஏற்பட்ட எதிர்ப்பு பற்றியவைகளில் தவறானவை தேர்வு செய்க. மேற்கிந்தியாவில் ஏற்பட்ட எதிர்ப்பு பற்றியவைகள் தவறான மட்டும் தேர்வு செய்க. பாருங்க, மொத்தம் 4 எதிர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பில்ஸ் எதிர்ப்பு, கோல் மக்கள் எதிர்ப்பு, கட்காரிகள் எதிர்ப்பு, சூரத் மக்கள் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய உண்டு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, இதற்கான விடை கூற்று 2 மட்டும் தவறு. கூற்று 2 மட்டும் தவறாக கொடுக்க என்ன தவறாக கொடுக்கப்பட்டனா, கோல் வராதுங்க. அங்க பார்த்தனா மேவார் மக்கள் கிளர்ச்சி அல்லது மேர்வாரா மக்கள் கிளர்ச்சி, மேர்வார் மக்கள் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. பில்லர்கள் எதிர்ப்பு, மேற்கிந்திய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பில்லர்கள் எதிர்ப்பு, மேர்வாரா எதிர்ப்பு, கட்காரிகள் எதிர்ப்பு அல்லது சூரத் மக்கள் எதிர்ப்பு சொல்ல பாருங்க. மேற்கத்திய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பில்லர்கள் எதிர்ப்பு, அடுத்து மேர்வாரா மக்கள் எதிர்ப்பு, கட்காரிகள் எதிர்ப்பு, சூரத் மக்கள் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்புகள். வினா 6 திருவாங்கூர் கழகத்தை பற்றிய கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அவற்றில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கொச்சின் கர்னல் மெக்கலேயின் முகாம் தாக்கப்பட்டது, அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். பின் கம்பெனி படையோடு மோதி பல ஐரோப்பியரை கொண்டன. ஆனால் பாலியத்து அச்சன் வேலுத்தம்பியை கடைசி நேரத்தில் கைவிட்டதால் கழகம் தோற்றது. தீரத்துடன் போரிட்ட வேலுத்தம்பி கொல்லப்பட்டார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றும் சரிங்க. அனைத்து கூற்றும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து கூற்றும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கொச்சினுடைய கர்னல் மெக்கலேயின் முகாம் தாக்கப்பட்டது, அவர் மயிரையில் உயிர் தப்பினார். பின் கம்பெனி படையோடு மோதி பல ஐரோப்பியரை கொன்றனர். ஆனால் பாலியத் அச்சன் வேலுத்தம்பி கடைசி நேரத்தில் கைவிட்டதால் கழகம் தோற்றது. தீரத்துடன் போரிட்ட வேலுத்தம்பி கொல்லப்பட்டார். வினா 7 சாந்தல் மலைவாழ் மக்கள் ஆங்கிலர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழ காரணமானவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது சரி தவறுன்னு தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. சாந்தல் மலைவாழ் மக்கள் அசாமில் பகல்பூர் மற்றும் ராஜ்மகால் மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வராங்க. காலனி ஆட்சியின் ஆதரவோடு ஜமீன்தார்கள், வர்த்தகர்கள், லோவா தேவிக்காரர்கள், இடைத்தரகர்கள், காவல்துறையினர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சுரண்டப்பட்டனர். அவர்களது பூர்வீக பூமியிலிருந்து அகற்றப்பட்டனர். திக்குகள் என்று அழைக்கப்பட்ட வெளியாரின் கெடுபிடி, கொடுமை, கட்டாய வரி வசூல், நில அபகரிப்பு, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஆகியவைன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1 தவறு, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறாக கொடுக்கப்பட்டது அசாமில் பீகார். சாந்தல் மலைவாழ் மக்கள் பீகாரில் பகல்பூர் மற்றும் ராஜ்மகால் மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்தவர்கள். காலனி ஆட்சியின் ஆதரவோடு ஜமீன்தார்கள், வர்த்தகர்கள், லோவா தேவிக்காரர்கள், இடைத்தரகர்கள், காவல்துறையினர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சுரண்டப்பட்டனர். அவர்களது பூர்வீக பூமியிலிருந்து அகற்றப்பட்டனர். திக்குகள் என்று அழைக்கப்பட்ட வெளியாரின் கெடுபிடி, கொடுமை, கட்டாய வரி வசூல், நில அபகரிப்பு, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஆகியவைன்னு சொல்றாங்க. வினா 8 ஆந்திரா பகுதிகளில் நிஜாமின் எதிர்ப்பு பற்றிய கூற்றுகளுக்கான விடையை கண்டறி. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1800 நிஜாம் அலியோடு செய்து கொண்ட துணைப்பட திட்டத்தின் கம்பெனியார் டேஸ் உள் நிர்வாகத்தில் தலையிட்டனர். ஆங்கிலேயரின் அத்துமீறிய குறுக்கிட்டால் நிஜாமும் மக்களும் அதிருப்தி உற்றனர். முன்னாள் நிஜாம் சிக்கந்தர் ஜாவிடம் பணியாற்றிய மகிபத்ராம் என்பவர் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டி டேஸ் என்னும் இடத்தில் கிளர்ச்சி செய்தார். இதற்கான விடை சி, ஹைதராபாத் சொரேப்பூர். 1800 நிஜாம் அலியோடு செய்து கொண்ட துணைப்படை திட்டத்தின்படி கம்பெனியார் ஹைதராபாத் உள் நிர்வாகத்தில் தலையிட்டனர். ஆங்கிலேயரின் அத்துமீறிய குறுக்கிட்டால் நிஜாமும் மக்களும் அதிருப்தி உற்றனர். முன்னாள் நிஜாம் சிக்கந்தர் ஜாவிடம் பணியாற்றிய மகிபத்ராம் என்பவர் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டி சொரேப்பூர் என்னும் இடத்தில் கிளர்ச்சி செய்தனர். வினா 9 ஆந்திர பகுதிகளில் நிஜாமின் எதிர்ப்பு பற்றிய கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க.
1818 பிப்ரவரி 12 கிளர்ச்சிக்காரர்கள் நிஜாமின் படையை தோற்கடித்தன. கார்டன் உட்பட பல ஐரோப்பிய அதிகாரிகளை கொன்றுவிட்டன. இதற்கான விடை பாருங்க, ஒன்று 2 சரி 1 தவறு பீங்க. அப்ப 2 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 2 அல்ல 2 சரி, 2 சரிங்க 1 தவறு. சாரி, நான் தப்பா சொல்லியிருக்கேன். 1818 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1818 இல்லைங்க, 1808 பிப்ரவரி 12 கிளர்ச்சிக்காரர்கள் நிஜாமின் படையை தோற்கடித்தன. கார்டன் உட்பட பல ஐரோப்பிய அதிகாரிகளை கொன்றுவிட்டன. 1808 பிப்ரவரி 12 கிளர்ச்சிக்காரர்கள் நிஜாமின் படையை தோற்கடித்தனர். கார்டன் உட்பட பல ஐரோப்பிய அதிகாரிகளை கொன்று விட்டனர். தவறாக கொடுக்கப்பட்டது 1818 அல்ல, 1818 தவறு, 1808 பிப்ரவரி 12. வினா 10. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1858ல 1855ல ஜூன் 30ஆம் நாள்ல சாந்தல் மலைவாழ் மக்களின் தள தலைவர்கள் டேஸ் இடத்தில் கூடினர். அந்த கூட்டத்துல ஒரு 400 கிராமங்கள் இருந்து வந்த டேஸ் சந்தாள் மக்கள் கலந்து கொண்டனர். அந்நியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்று அக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தனா டி பாகி நிதி 6000 நபர்கள். பாகி நிதின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து பாருங்க, 1855 ஜூன் 30ஆம் நாள்ல சாந்தல் மலைவாழ் மக்களினுடைய தலைவர்கள் பாக நிதி என்ற இடத்துல கூடினர். அந்த கூட்டத்துல ஒரு 400 கிராமங்கள் இருந்து ஒரு 6000 சாந்தல் மக்கள் கலந்து கொண்டன. அந்நியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. வினா 11. பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இறையருள் பெற்றதாக கூறிக்கொண்டு சாந்தல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய சித்து மற்றும் கண்கு. சாந்தல் கிளர்ச்சியின் வீச்சையும் வேகத்தையும் வன்முறையையும் கண்டு அதிர்ந்து போன காலனி அரசாங்கம் இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது. இதற்கான விடை பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இறை அருள் பெற்றதாக கூறிக்கொண்டு சாந்தல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய சித்து மற்றும் கண்கு. சாந்தல் கிளர்ச்சியின் வீச்சையும் வேகத்தையும் வன்முறையையும் கண்டு அதிர்ந்து போன காலனி அரசாங்கம் இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது. வினா 12. பின்வரும் கூற்றுகள்ல எந்த இணை தவறு என்பதை கண்டறிக. 1. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சித்து காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு கொல்லப்பட்ட ஆண்டு 1866 பிப்ரவரி மாதம். கண்கு கொல்லப்பட்ட ஆண்டு 1855 ஆகஸ்ட். அப்ப இதற்கான விடை பார்த்தீங்கன்னா முதல் 2 இணையும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன இதுல தவறுன்னா, சித்து காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு கொல்லப்பட்ட ஆண்டு 1855 ஆகஸ்ட் மாசம். கண்கு கொல்லப்பட்ட ஆண்டு 1866 பிப்ரவரி மாசம். மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சித்து காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு கொல்லப்பட்ட ஆண்டு 1855 ஆகஸ்ட் மாசம். கண்கு கொல்லப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1866 பிப்ரவரி மாதம். வினா 13. சாந்தல் கிளர்ச்சியின் போது சாந்தல் மக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டன? டி 15000 பேர். இந்த சந்தால் கிளர்ச்சியின் போது சந்தால் மக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டன? ஒரு 15000 பேர் கொல்லப்பட்டன. வினா 14. பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய மனக்கசப்பை ஏற்படுத்திய சாந்தல் கிளர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்பின் உச்சகட்டமாக திகழ்ந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக உட்புற எதிர்ப்புகளின் கூட்டு விளைவே 1857 பெருங்கிளர்ச்சி ஆகும் என்று சொல்லப்படுது. இதற்கான விடை பாருங்க, கூற்று 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய மனக்கசப்பை ஏற்படுத்திய சாந்தல் கிளர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்பின் உச்சகட்டமாக திகழ்ந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்புகளின் கூட்டு விளைவே 1857 பெருங்கிளர்ச்சி ஆகும். வினா 15. பின்வரும் இணைகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 2 இணை கூற்று. 2 இணை. மெரையா என்ற நரபலி பழக்கத்தை கம்பெனி தடை செய்ததற்காக 1946
கிளர்ச்சி செய்தவர்கள் சாந்தல் மலைவாழ் மக்கள். முரட்டு வீரத்தோடு கிளர்ச்சி செய்து இறுதி வரை சரணடைய மறுத்தவர்கள் சோட்டா நாக்புரி கோல் மக்கள். இதற்கான இணை பாருங்க. இதற்கான இணை பார்த்தோன்னா இரண்டாவதுலயே இரண்டு இணைகளும் தவறு. இரண்டு இணைகளுமே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. மெரையா என்ற நரபலி பழக்கத்தை கம்பெனி தடை செய்ததற்காக 1847 கிளர்ச்சி செய்தது பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் கோல் மக்கள். முரட்டு வீரத்தோடு கிளர்ச்சி செய்து இறுதி வரை சரணடைய மறுத்து பார்த்தோன்னா சாந்தல் மலைவாழ் மக்கள். இரண்டும் மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருங்க. அப்ப மெரையா என்ற நரபலி பழக்கத்தை தடை செய்த ஆண்டு 1846. எந்த மக்கள் வந்து இதை பின்பற்ற பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் கோல் மக்கள். சோட்டா நாக்பூர் கோல் மக்கள். முரட்டு வீரத்தோடு கிளர்ச்சி செய்து இறுதி வரை சரணடைய மறுத்தோர் பார்த்தோன்னா சாந்தல் மலைவாழ் மக்கள். வினா 16. யார் தலைமையில ஈட்டி வாளு கை துப்பாக்கிகள் சகிதம் கம்பெனி படையினரை தாக்கினர் சிங்போக்கள்? இதற்கான விடை பாருங்க. இதற்கான விடை ரென்வா கோவன் தலைமையில ஈட்டி வாள் கைத்துப்பாக்கிகள் சகிதம் கம்பெனி படையினை தாக்கினர் சிங்போக்கள். ரென்வா கோவன் தலைமையில ஈட்டி வாளு கைத்துப்பாக்கிகள் சகிதம் கம்பெனி படையினை தாக்கினர் சிங்போக்கள். 17. கம்பெனி காசி மக்கள் தலைவர்களிடையே ஏமாற்று ஒப்பந்தங்கள் செய்து கொண்டது. அதன்படி பாதை போடும் வேளையில காசி மக்கள் கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டனர். இதை நுன்க்லோ காசிகளின் தலைவரான டி திரெட் சிங் கம்பெனி காசி மக்கள் தலைவர்களிடையே ஏமாற்று ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு அதன்படி பாதை போடும் வேலைகளில் காசி மக்கள் கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டனர். இதனை நுன்க்லோ காசிகளின் தலைவரான திரெட் சிங் வந்து பார்த்தோம்னா எதிர்த்தார். மீண்டும் சொல்ற பாருங்க. கம்பெனி காசி மக்கள் தலைவர்களிடையே ஏமாற்று ஒப்பந்தங்கள் செய்து கொண்டது. அதன்படி பாதை போடும் வேலைகளை காசி மக்கள் கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டனர். இதை நுன்க்லோ காசிகளினுடைய தலைவரான திரெட் சிங் எதிர்த்தார். வினா 18. காட்காரிகள் எதிர்ப்பு மற்றும் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை கண்டறிக. 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கோல்காப்பூர் காட்காரிகள் முகலாய கோட்டை காவலர்கள். கோல்காப்பூரை பின்பற்றி சவன்வாடியும் கிளர்ச்சி செய்தது. 1845 ஜனவரி 14 ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிர்ப்பு அடக்கப்பட்டது. இதற்கான விடை பாருங்க. கூற்று 2, 3 சரியா கொடுக்கப்பட்டு ஒன்று தவறாக கொடுக்க. முகலாயர் அல்லங்க, மராத்தியர். கோல்காப்பூர் காட்காரிகள் முகலாயன் சொல்லுங்க, மராத்திய கோட்டை காவலர்கள். கோல்காப்பூரை பின்பற்றி சவன்வாடியும் கிளர்ச்சி செய்தது. 1845 ஜனவரி 14 ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிர்ப்பு அடக்கப்பட்டது. இங்க வந்து முகலாய் அல்ல, மராத்திய கோட்டை காவலர்கள். காட்காரிகள் கோல்காப்பூரை இவங்க பார்த்தோம்னா கோல்காப்பூர் காட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் கோல்காப்பூரை பின்பற்றி சவன்வாடியும் கிளர்ச்சி செய்தது. 1845 ஜனவரி 14 ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எதிர்ப்பு அடக்கப்பட்டது. வினா 19. பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திர வாழ்க்கை பிரியர்களான சோட்டா நாகப்பூர் கோல் மக்கள் கம்பெனி புகுத்திய கட்டுப்பாடுகளை எதிர்த்தன. அதன் விளைவாக வெளியிலிருந்து வந்து குடியேறிய பேர் கோல்களால் கொல்லப்பட்டன. 1831 இருதரப்பிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இறுதியில டேசாம் ஆண்டு கோல்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. இதற்கான விடை டி. 1000 பேர் கோல்களால் கொல்லப்பட்டன 1831. 1837 கோல்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. சுதந்திர வாழ்க்கை பிரிவுகளான சோட்டா நாக்பூர் கோல் மக்கள் கம்பெனி புகுத்திய கட்டுப்பாடுகளை எதிர்த்தன. அதன் விளைவாக வெளியிலிருந்து வந்து குடியேறி 1000 பேர் கோல்களால் கொல்லப்பட்டன 1831. இரு தரப்பிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இறுதியில 1837 ஆண்டு கோல்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. வினா 20. கிழக்கிந்தியாவில் ஏற்பட்ட எதிர்ப்பு பற்றியவைகள் தவறானதை தேர்வு செய்க.
இதற்கான விடை பிறகு நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காசி மக்கள் கிளர்ச்சியா, கோல் மக்கள் எதிர்ப்பு, சாந்தாள் கிளர்ச்சி, மெர்வாரா மக்கள் கிளர்ச்சின்னு சொல்றாங்க. இதற்கான விடை பாத்தீங்கன்னா கூற்று 4 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி அல்ல, மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி அல்ல, சிங் போக்கள் கிளர்ச்சி, காசி மக்கள் கிளர்ச்சி, கோயில் மக்கள் எதிர்ப்பு, சாந்தல் கிளர்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா சிங் போக்கள் எதிர்ப்பு. கிழக்கிந்தியாவில் ஏற்பட்ட எதிர்ப்பு பாத்தீங்கன்னா காசி மக்கள் கிளர்ச்சி, கோல் மக்கள் எதிர்ப்பு, சாந்தல் கிளர்ச்சி, சிங் போக்கள் எதிர்ப்பு. வினா 21 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. கோல் கிளர்ச்சியில் கேப்டன் மெக்பர்சனின் முகாம் தாக்கப்பட்டது. டேஸ் கிளர்ச்சி முன்னின்று நடத்தி பார்த்தோம்னா சக்கர பிசாய். கோல் கிளர்ச்சியில் கேப்டன் மெக்பர்சனின் முகாம் தாக்கப்பட்டது. சக்கர பிசாய் கிளர்ச்சியை முன்னின்று நடத்தினார். வினா 22 கீழ்காணும் கூற்றுகள் யாருடைய எதிர்ப்பை காட்டுகின்றன என்பதை கண்டறிக. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களது நில உடைமைகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்ட போது இவர்கள் கம்பெனி ஆட்சி எதிர்த்தன. 1844 செப்டம்பர் மாதம் புதிதாக நியமிக்கப்பட்ட மம்லுத்தார்களை உள்ளே நுழைய முடியாதபடி புதர்கள் சமன்கத் கோட்டைகளை பார்த்தனா மூடிவிட்டன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா காட்காரிகள் எதிர்ப்பு. இவர்களது நில உடைமைகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்ட போது இவர்கள் கம்பெனி ஆட்சி எதிர்த்தன பார்த்தீங்கன்னா காட்காரிகள். 1844 செப்டம்பர் மாதம் புதிதாக நியமிக்கப்பட்ட மம்லுதார்களை உள்ளே நுழைய முடியாதபடி புதர்கள் புத்கர் சமன்கத் கோட்டைகளை மூடிவிட்டன. காட்காரிகள் எதிர்ப்புன்னு சொல்றாங்க இத. வினா 23 1835 கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கும்சார் ஜமீன்தார்கள் டேஸ் தான் செலுத்த வேண்டிய வரி பாக்கியை கட்ட மறுத்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தனா தனஞ்சய பஞ்சா. 1835 ஆண்டு கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கும்சார் ஜமீன்தார் தனஞ்சய பஞ்சா தன் செலுத்த வேண்டிய வரி பாக்கியை கட்ட மறுத்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். வினா 24 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிக. 2 இணை கொடுக்கப்பட்டிருக்கு. மேர்வாரா மக்கள் கம்பெனி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட மறுத்து கிளர்ச்சி செய்த ஆண்டு 1824. மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி கத்தியவார் பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1820. இதற்கான விடை பாருங்க. பி 2 இணைகளும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2 இணையுமே தவறாக கொடுக்கு. மெர்வாரா மக்கள் கம்பெனி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட மறுத்து கிளர்ச்சி செய்த ஆண்டு 1820. மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி கத்தியவார் பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1824. பாருங்க இதுல ரெண்டுமே பார்த்தா மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இது 1820 மேல போகணும், 1824 கீழே வரணும். மேர்வார் மக்கள் கம்பெனி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட மறுத்து கிளர்ச்சி செய்த ஆண்டு 1820. மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி கத்தியவார் பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1824. மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 1820 மேல வரணும், 1824 கீழே வரணும். 25 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கம்பெனியார் கொண்டு வந்த மாற்றங்களை எதிர்த்து போராடிய சிங் போக்கள் எந்த மாநிலத்தின் மலைவாழ் மக்கள் பிரிவினர்? எந்தெந்த ஆண்டுகள்ல நடந்த சிங் போக்களின் வன்முறை எதிர்ப்புகள் அனைத்தும் அடக்கப்பட்டன? இதற்கான விடை பாருங்க. அசாம் 1830, 1839, 1843. கம்பெனியார் கொண்டு வந்த மாற்றங்களை எதிர்த்து போராடிய சிங் போக்கள் அசாம் மாநிலத்தின் மலைவாழ் மக்கள் பிரிவினர். 1830, 1839, 1843 ஆண்டுகள் நடந்த சிங் போக்களின் வன்முறை எதிர்ப்புகள் அனைத்தும் அடக்கப்பட்டன. வினா 26
போண்ட் சமந்தும் அவரது 8 மைந்தர்களும் எந்த கிளர்ச்சியில் தீவிரமாக பங்கு கொண்டனர்? இதற்கான விடை பார்த்தோம்னா காட்காரிகள் எதிர்ப்பு. போண்ட் சமந்தும் அவரது 8 மைந்தர்களும் எந்த கிளர்ச்சியில் தீவிரமாக பங்கு கொண்டனர் கேட்டாங்கன்னா காட்காரிகள் எதிர்ப்பு. வினா 27 பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. 1819ல பிள்ளர்களிடமிருந்து பில்சுகளிடமிருந்து பரவலான எதிர்ப்பு இருந்தது. 1825ல எதிர்ப்பு தீவிரமடையுது. உச்சத் சிங் பில்சுகளை கிளர்ச்சி செய்ய தூண்டினார். 1831ல செவ்ராம் என்ற கருமான் பக்லவா தலைமையில தார் பகுதி பீல்சுகள் கழகம் செய்தன. இதற்கான விடை பாருங்க, கூற்று 1, 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்கன்னா தவறாக கொடுக்கப்பட்ட என்ன பாத்தீங்கன்னா செவ்ராம் என்ற கருமான் பக்லவா மேல போகணும், உச்சத் சிங் கீழே வரணும். 1819ல பிள்ளர்களிடமிருந்து பரவலான எதிர்ப்பு இருந்தது. 1825ல் எதிர்ப்பு தீவிரமடையுது. இங்க பார்த்தோன்னா செவ்ராம் என்ற கருமான் பக்லவா பிள்ளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டினார். 1831ல உச்சத் சிங் பார்த்தோன்னா தலைமையில தார் பகுதி பிள்ளர்கள் கழகம் செய்தன. அப்படி மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. உச்சத் சிங் கீழே வரணும், செவ்ராம் என்ற கருமான் பக்லவா மேல போகணும். வினா 28 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிக. 2 இணை கொடுக்கப்பட்டிருக்குப்பா. கம்பெனி படையினுடைய துணை கண்டு ஹைதராபாத் நிஜாம் இவருடைய எதிர்ப்பை அடக்கிவிட்டார். இவர் கம்பெனியிடம் சரணடைந்தார். தனஞ்சய பஞ்சா. கோண்டுகள் இவருக்கு துணை நின்றனர். மரங்களை வெட்டி போட்டு பாதைகளை அடைத்தனர். கம்பெனி படை இவருடைய ஜமீன்தார் உரிமை பறித்து கும்சார் கோட்டையை கைப்பற்றி ராணுவ சட்டத்தை பிறப்பித்தது வீரப்பா. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா எதுவும் சரியான இணை எதுவும் இல்லை. சரியான இணை எதுவுமே இல்லை. என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதலையும் பார்த்தோன்னா மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மேல வீரப்பா போகணும், கீழே தனஞ்சய பஞ்சா வரணும். கம்பெனி படையினுடைய துணையை கொண்டு ஹைதராபாத் நிஜாம் இவருடைய எதிர்ப்பை அடக்கிவிட்டார். இவர் கம்பெனியிடம் சரணடைந்தார் வீரப்பா. கோண்டுகள் இவருக்கு துணை நின்றனர். மரங்களை வெட்டி போட்டு பாதைகளை அடைத்தனர். கம்பெனி படை இவருடைய ஜமீன்தார் உரிமையை பறித்து கும்சார் கோட்டையை கைப்பற்றி ராணுவ சட்டத்தை பிறப்பித்தது. யாரும் கேட்டானா தனஞ்சய பஞ்சா. வினா 29 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. உப்பு வரியை ஒரு அடியாக உயர்த்தியதால் 1844 ஆகஸ்ட் 24 டேஸில் மாபெரும் மக்கள் எதிர்ப்பு உருவாயிற்று. 2 மேஜிஸ்ட்ரேட்டும் விண்ணப்பம் கொடுப்பதற்காக மக்கள் ஊர்வலமாக சென்றனர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சூரத். உப்பு வரியை ஒரு அடியாக உயர்த்தியதால் 1844 ஆகஸ்ட் 24 சூரத்தில் மாபெரும் மக்கள் எதிர்ப்பு உருவாயிற்று. சூரத் மேஜிஸ்ட்ரேட்டிடம் விண்ணப்பம் கொடுப்பதற்காக மக்கள் ஊர்வலமாக சென்றனர். வினா 30 மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி பற்றி கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இக்கூற்றுகள் பற்றிய முக்கியமான நபரை தேர்வு செய்க. பாருங்க, மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி கொடுத்திருக்கோம். அதுல சரியான முக்கியமான கூற்றை தேர்வு செய்ய சொல்றாங்க. கட்ச் தலைநகரான பூஜை கம்பெனி படை கைப்பற்றியது. கட்சி ஆண்ட யார் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார்? இவரை பதவி நீக்கம் செய்ததால் இவருடைய மகனை பதவியில் அமர்த்தி கம்பெனி பாதுகாப்பு ஆட்சியை நடத்தியது. அந்த நபர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ராவ் பார்மல். மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி அந்த கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டன. இந்த கூற்றுக்கு முக்கியமான நபரை தேர்வு செய்ய சொல்றாங்க. கட்ச் தலைநகரம் எதுனா பூஜை. கம்பெனி படை கைப்பற்றியது. கட்சி ஆண்ட ராவ் பார்மல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இவரை பதவி நீக்கம் செய்ததால் இவருடைய மகனை பதவியில் அமர்த்தி கம்பெனி பாதுகாப்பு ஆட்சி நடத்தியது. அந்த நபரன்னு கேட்டானா ராவ் பார்மல் சொல்றாங்க. வினா 31 மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் மக்கள் பிள்ளர்கள் இவர்கள் கந்தேசை நிலைக்கலனாக கொண்டு கம்பெனி ஆட்சி எதிர்த்தன. டேசாம் ஆண்டு வரை பிள்ளர்களின் எதிர்ப்பு தொடர்ந்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1846 வரை.
மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் மக்கள் பிள்ளர்கள் இவர்கள் கந்தேசை நிலைக்கலனாக கொண்டு கம்பெனி ஆட்சி எதிர்த்தனர். 1846 வரை பிள்ளர்களின் எதிர்ப்பு தொடர்ந்தது. 38 காணங்களில் ஒளிந்து கொண்டு கோட்டைகளில் மறைந்து கொண்டும் போரிட்டவர்கள் இறுதியில் கம்பெனி படை தாக்குதலால் கோட்டைகள் ஒவ்வொன்றும் வீழ்ந்த போது அவர்களின் எதிர்ப்பு நிலை குலைந்து போயிற்று. இவ்வாறு பர்லாகி மேடி மக்கள் ஜமீன்தார் டேஸுக்கு ஆதரவாக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதற்கான விடை பார்த்தோன்னா ஜெகநாத் கஜபதி நாராயணன் தேவா. காணங்களில் ஒளிந்து கொண்டும் கோட்டையில் மறைந்து கொண்டும் போரிட்டவர்கள் இறுதியில் கம்பெனி படை தாக்குதலால் கோட்டைகள் ஒவ்வொன்றும் வீழ்ந்த போது அவர்களின் எதிர்ப்பு நிலை குலைந்து போயிற்று. இவ்வாறு பர்லாகி மேடி மக்கள் ஜமீன்தார் ஜெகநாத் கஜபதி நாராயண் தேவா ஆதரவாக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 33 ஜமீன்தார் எதிர்ப்பு பற்றி கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கும்சார் கமிஷனராக நியமிக்கப்பட்ட கர்னல் மாண்ட் ரேசர் 1837 பிப்ரவரி மாதம் கிளர்ச்சி அடக்கினார். ஜமீன்தார் வீரப்பா வரிபாக்கி கட்ட தவறியதனால் அவரது ஜாமீனும் பறிக்கப்பட்டது. எனவே அவர் மலைவாழ் மக்களின் துணை கொண்டு கம்பெனி எதிர்த்தார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3 சரி, 1 2 தவறு. 1 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 1 2 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கர்னல் மாண்ட் ரேசர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. மாண்ட் ரேசர்ங்க எஸ்எல். கும்சர் கமிஷனாக நியமிக்கப்பட்ட எஸ்எல் சொல்லக்கூடிய எஸ்எல் 1837 பிப்ரவரி மாதம் கிளர்ச்சி அடக்கினார். ஜமீன்தார் வீரப்பான் கொடுக்க வீரப்பா இல்லைங்க, ஜெகநாத் கஜபதி நாராயண தேவா வரிபாக்கியை கட்ட தவறியதனால் அவரது ஜாமீனும் பறிக்கப்பட்டது. எனவே அவர் மலைவாழ் மக்களின் துணை கொண்டு கம்பெனி எதிர்த்தார். கும்சார் கமிஷனாக நியமிக்கப்பட்ட எஸ்ஸர் 1837 பிப்ரவரி மாதம் கிளர்ச்சி அடக்கினார். ஜமீன்தார் ஜெகநாத் கஜபதி நாராயண தேவா வரிபாக்கி கட்ட தவறியதால் அவரது ஜாமீனும் பறிக்கப்பட்டது. எனவே அவர் மலைவாழ் மக்களின் துணை கொண்டு கம்பெனி எதிர்த்தார். 34 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. டேஸை பிற காசி தலைவர்களும் ஆதரித்தனர். நுண்குலோவில் இருந்த பங்களா தீக்கிரையாக்கப்பட்டது. பாதை போடுவதற்கு கட்டாயமாக கொண்டு வரப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டனர். கிளர்ச்சி காட்டு தீ போய் பரவிற்று. அசாம் ஆட்டம் கண்டது. 4 ஆண்டுகள் கடுமையான போராட்டத்துக்கு பின் 1833 ஜனவரி மாதம் டேஸ் சரணடைந்தார். காசி கழகம் ஓய்ந்தது. இதற்கான விடை பார்த்தோன்னா திரட் சிங்கை பிற காசி தலைவர்களும் ஆதரித்தனர். நுண்குலோவில் இருந்த பங்களா தீக்கிரையாக்கப்பட்டது. பாதை போடுவதற்கு கட்டாயமாக கொண்டு வரப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர். கிளர்ச்சி காட்டு தீ போல் பரவிற்று. அசாம் ஆட்டம் கண்டது. 4 ஆண்டுகள் கடுமையான போராட்டத்துக்கு பின் 1833 பிப்ரவரி மாதம் திரட் சிங் சரணடைந்தார். காசி கழகம் ஓய்ந்தது. 35 எந்த பகுதியில் குழுகோண்டா மலைவாழ் மக்கள் கலகம் செய்தன? இதற்கான விடை பார்த்தோன்னா டி விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் பகுதியில் உள்ள குழுகோண்டா மக்கள் மலைவாழ் மக்கள் கலகம் செய்தனர். 36 பின்வரும் கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. மொத்தம் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருள் புறக்கணிப்பு, சாத்விக போராட்டம் ஆகியவற்றை மேற்கொண்டனர். சூரத் மக்கள் 1 வார போராட்டத்துக்கு பின்னர் அதிகாரிகள் மக்களினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டனர். சூரத் சாத்விக போராட்டம் பின்னர் காந்தி மேற்கொண்ட சத்தியகிரகங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது எனலாம் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பொருள் புறக்கணிப்பு, சாத்விக போராட்டம் ஆகியவற்றை மேற்கொண்டனர். சூரத் மக்கள் 1 வார போராட்டத்துக்கு பின்னர் அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டனர். சூரத் சாத்விக போராட்டம் பின்னர் காந்தி மேற்கொண்ட சத்தியகிரகங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது எனலாம். 37 பின்வரும் கூற்றுகளுக்கான சரியான இணையை கண்டறிக. 2 இணையை கொடுக்கப்பட்டிருக்கு. கர்னூல் பாலை கலர்
நரசிம்ம ரெட்டி கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஆண்டு 1846 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நரசிம்ம ரெட்டி தனது பணிப்பெண்ணால் காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு கோவில் குண்ட்லாவில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1847 பிப்ரவரி 22. இதற்கான விடை பாருங்க, 2 இணைகளும் சரி, 2 இணைகளும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்னூல் பாளையக்காரர் நரசிம்ம ரெட்டி கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஆண்டு 1846. நரசிம்ம ரெட்டி தனது பணிப்பெண்ணால் காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு கோவில் குண்ட்லாவில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1847 பிப்ரவரி 22. வினா 38 பாருங்க, கீழ்காணும் கூற்றுகள் எந்த மலை வாழ் மக்கள் தொடர்புடையவை? 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ் அசாமுக்கும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள சில்கேட்டுக்கும் இடையே எந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்தனர்? 1765 சில்கேட்டு கம்பெனி ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. அதன் பின் சில்கேட்டில் இருந்த எந்த மக்கள் வாழ்ந்த பகுதிகள் வழியாக பாதை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்? ஆங்கிலேயர். இதற்கான விடை பார்த்தோன்னா காசி மலைவாழ் மக்கள். கீழ் அசாமுக்கும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள சில்கேட்டுக்கும் இடையே எந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்தன கேட்டாங்கன்னா காசி மலைவாழ் மக்கள். 1765 சில்கேட் கம்பெனி ஆதிக்கத்தின் கீழ் வந்து அதன் பின் சில்கேட்டில் இருந்த எந்த மக்கள் பார்த்தோன்னா காசி மலைவாழ் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் வழியாக பாதை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆங்கிலேயர். வினா 39, 1819 கோபால் ஜமீன்தார் டேஸ் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 39க்கு வீரப்பா. 1819 கோபால் ஜமீன்தார் வீரப்பா ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். வினா 40, கீழே சில கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கூற்றுகள் எந்த எதிர்ப்பு தொடர்புடையவை என்பதை கண்டறிக. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. தளப்படை வீரர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். ஆங்கிலேய ஆதரவாளர்களான DK பண்டிட்டும் பிறரும் பிடிபட்டனர். அண்டைய பகுதிகள் தாக்கப்பட்டன. கடுமையான இராணுவ நடவடிக்கைக்கு பின் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா காட்காரிகள் எதிர்ப்பு. தளப்படை வீரர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டன. ஆங்கிலேய ஆதரவாளர்களான DK பண்டிட்டும் பிறரும் பிடிபட்டன. அண்டைய பகுதிகள் தாக்கப்பட்டன. கடுமையான இராணுவ நடவடிக்கைக்கு பின் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. காட்காரிகள் எதிர்ப்பு. வினா 41, டேசாம்னால் திரட் சிங் மற்றும் அவரை ஆதரித்த காசி தலைவர்களும் நுன்க்லோவிலிருந்து ஒரு பங்களாவை தாக்கி அதிலிருந்து ஐரோப்பியர்களையும் வங்காளிகளையும் கொன்றுவிட்டனர். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1829 மே 5. 1829 மே 5ஆம் நாள் திரட் சிங் மற்றும் அவரை ஆதரித்த காசி தலைவர்களும் நுன்குலோவில் இருந்த ஒரு பங்களாவை தாக்கி அதிலிருந்து ஐரோப்பியர்களையும் வங்காளிகளையும் கொன்றுவிட்டனர். 42, பின்வரும் கூற்றுகள்ல தவறான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரத் மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசாரால் தாக்கப்பட்டனர். பிற பொருட்களின் மீது வரி உயர்த்தப்பட்டது என்ற வதந்தி நிலைமையை மோசமாக்கிவிட்டது. எனவே அதிகாரிகள் உப்பு வரியை பழைய நிலைக்கு குறைத்து விட்டனர். 1849 சூரத்தில் மீண்டும் எதிர்ப்பு எழுந்தது. வங்காள அளவு முறைகளை புகுத்தியதால் ஏற்பட்ட எதிர்ப்பு இதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 4 மட்டும் தவறு. கூற்று 4 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1849 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1848. அப்ப 1849 தவறு. 1848. சூரத் மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசாரால் தாக்கப்பட்டனர். பிற பொருட்களின் மீது வரி உயர்த்தப்பட்டது என்ற வதந்தி நிலைமையை மோசமாக்கிவிட்டது. எனவே அதிகாரிகள் உப்பு வரியை பழைய நிலைக்கு குறைத்து விட்டனர். 1848 சூரத்தில் மீண்டும் எதிர்ப்பு எழுந்தது. வங்காள அளவு முறைகளை புகுத்தியதால் ஏற்பட்ட எதிர்ப்பு இது. வினா 43, குழு கோண்டா மலைவாழ் மக்கள் கழக எதிர்ப்புக்கு தலைமை தாங்கியவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சின்ன பூபதி. குழு கோண்டா மலைவாழ் மக்கள் கழக எதிர்ப்புக்கு தலைமை தாங்கியவர் சின்ன பூபதி. வினா 44, 1845 1848 வரை ஆந்திரா மலைவாழ் மக்கள் கம்பெனி ஆட்சியை எதிர்த்தனர்.
கிளர்ச்சிக்காரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்களது கோரிக்கைகளை கம்பெனி ஏற்றுக்கொண்ட பின்னரே கிளர்ச்சி அடங்கிற்று. மீண்டும் மலைவாழ் மக்கள் கிளர்ச்சி செய்த ஆண்டு 1857 to 58. 1845 1848 வரை ஆந்திர மலைவாழ் மக்கள் கம்பெனியை ஆட்சி எதிர்த்தனர். கிளர்ச்சிக்காரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்களது கோரிக்கைகளை கம்பெனி ஏற்றுக்கொண்ட பின்னரே கிளர்ச்சி அடங்கிற்று. மீண்டும் மலைவாழ் மக்கள் கிளர்ச்சி செய்த ஆண்டு 1857 58. பின்வரும் கூற்றுக்கள் எந்த நபருடன் சம்பந்தப்பட்ட கூற்றுகள் என்பதை கண்டறிக. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கம்பெனி சட்டங்களுக்கு உத்தரவுகளுக்கும் அடிப்பணிய மறுத்தவர் இவர். கோவில் குண்ட்லாவில் கஜானா சூறையிடப்பட்டது. தாசில்தார் கொல்லப்பட்டார். கம்பம் நோக்கி சென்ற இவரை பல ஜமீன்தார்களும் கம்பெனி கடைநிலை ஊழியர்களும் கிராம மக்களும் ஆதரித்தன. கிளர்ச்சி வலுவடைந்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நரசிம்ம ரெட்டி பி. கம்பெனி சட்டங்களுக்கும் உத்தரவுகளுக்கும் அடிப்பணிய மருத்துவர் இவர் யாருன்னா நரசிம்ம ரெட்டி. கோவில் குண்டலாவில் கஜானா சூறையிடப்பட்டது. தாசில்தார் கொல்லப்பட்டார். கம்பம் நோக்கி சென்ற இவரை பல ஜமீன்தார்களும் கம்பெனி கடைநிலை ஊழியர்களும் கிராம மக்களும் ஆதரித்தனர். கிளர்ச்சி வலுவடைந்தது. நரசிம்ம ரெட்டிங்க. 46. ஆந்திர பகுதிகளில் எதிர்ப்புகள்ல சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு எவை என்பதை கண்டறிக. இதற்கான விடை பாருங்க. சி கூற்று 4 மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இங்க மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி வராதுங்க. பாளையக்காரர் எதிர்ப்பு, ஆந்திர பாளையக்காரர் எதிர்ப்பு, ஜமீன்தார் எதிர்ப்பு வரும், நிஜாமின் எதிர்ப்பு வரும், ஆந்திர மலைவாழ் மக்கள் எதிர்ப்பு வரும், அடுத்து ஆந்திர பாளையக்காரர் எதிர்ப்பு. அப்ப மெர்வாரா மக்கள் கிளர்ச்சி இங்க வராது. 47. வாய்மையின் ஆட்சி வேண்டும் என்ற கோஷத்தோடு கிளர்ச்சியை துவங்கியவர்கள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி சாந்தல் மலைவாழ் மக்கள். வாய்மையின் ஆட்சி வேண்டும் என்ற கோஷத்தோடு கிளர்ச்சியை துவங்கியவர்கள் சாந்தல் மலைவாழ் மக்கள். 48. கோண்டுகளின் கிளர்ச்சி டேஸ் வரை நீடித்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏபிசி 1857 பெருங்கிளர்ச்சி வரைன்னு சொல்லுவாங்க. அது சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. அப்ப கோண்டுகளினுடைய கிளர்ச்சி எதுவரை நீடித்து கேட்டாங்கன்னா 1857 பெருங்கிளர்ச்சி வரையும், சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போராட்டம். ஏபிசி எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். 49. ஆந்திர பகுதிகளில் நிஜாமின் எதிர்ப்பு பற்றிய கூற்றுகள்ல சரி மற்றும் தவறை தேர்வு செய்ய. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. தாமஸ் மாண்ட்ரே தலைமையில கம்பெனி படை கிளர்ச்சியை முறியடித்தது. மகி பத்ராம் இந்தூருக்கு தப்பி சென்று எவ்வித சிறப்புமின்றி இறந்தார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பாருங்க. கூற்று 1 தவறு, கூற்று 1 தவறு 2 சரி. ஒன்று என்ன தாமஸ் மாண்ட்ரோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தாமஸ் மாண்ட்ரோ இல்ல, கர்னல் மாண்ட்ரேசர் தலைமையிலான கம்பெனி படை கிளர்ச்சியை முறியடித்தது. மகி பத்ராம் இந்தூருக்கு தப்பி சென்று எவ்வித சிறப்புமின்றி இறந்தார். தாமஸ் மாண்ட்ரோ அல்ல, கர்னல் மாண்ட்ரேசர் தலைமையிலான கம்பெனி படை கிளர்ச்சியை முறியடித்தது. மகி பத்ராம் இந்தூருக்கு தப்பி சென்று எவ்வித சிறப்புமின்றி இறந்தார். 50. கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரியான விடையை கண்டறிக. 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒப்படைக்கப்பட்ட மாவட்டங்களில் டேஸ் பாளையக்காரர்கள் இருந்தனர். தலைமை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டுடன் அவர் பாளையக்காரர்களை கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதில் தீவிரமாய் இருந்தார். அதை பாளையக்காரர்கள் எதிர்த்தன. இதற்கான விடை பார்த்தோன்னா பி 80 பாளையக்காரர்கள், தாமஸ் மாண்ட்ரோ. ஒப்படைக்கப்பட்ட மாவட்டங்கள்ல 80 பாளையக்காரர்கள் இருந்தனர். தாமஸ் மாண்ட்ரோ தலைமை ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டுடன் அவர் பாளையக்காரர்களை கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதில் தீவிரமாய் இருந்தார். அதை பாளையக்காரர்கள் எதிர்த்தன. இதோட 50 வினாங்கள் முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.